நோய்கள். அது எதனால வருது, எப்படி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவோம், அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப. இப்போ நீங்க பாக்குறது வந்து ஒன்று நார்மல் கிட்னி, புள்ளிலாம் இல்லாம நல்லா நீட்டா இருக்கு பாருங்க, அது வந்து நார்மல் கிட்னி. அது வந்து அஃபெக்ட் ஆன கிட்னி. அஃபெக்ட் ஆன கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து கம்மியாயிடும். ஆக்சுவலாக கிட்னி ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம பிளட்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதா கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் கம்மியாகி நம்ம பாடியில இம்ப்யூரிட்டிஸ் வந்து எப்படி கலெக்ட் ஆகும், யூரியா, கிரியாட்டின் எல்லாம் நம்ம பாடியில கலெக்ட் ஆகி அதோட சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து காசஸ் பார்ப்போம், எதனால வருது. நெக்ஸ்ட் போடுவோம், காசஸ் பார்ப்போம். இப்போ நாள்பட்ட சுகர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது, எல்லாரும் மாசத்துக்கு 10 மாத்திரை, வலி மாத்திரை வாங்கிட்டு போறீங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லாங் டேர்மா பெயின் கில்லர்ஸ் எடுத்தா இந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் பாலிசிஸ்டிக் கிட்னி. பாலிசிஸ்டிக் என்னன்னா உள்ள வந்து பிரிவா இருக்கும் கிட்னிக்குள்ள. அப்படின் போது உங்களுக்கு அந்த நார்மல் டிஷ்யூ வந்து கம்மியா இருக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அதே மாதிரி சிறுநீரக கல், அப்புறம் குளோமருலர் எஃபெக்ட், அதாவது கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி அஃபெக்ட் ஆச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இதுல நம்ம இது எல்லாமே நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதனால அதையும் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து எதனால வருதுன்னு பார்த்தோம், என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நிறைய பேர் சொல்வீங்க, தோல் வந்து வறண்டு இருக்கு, அரிப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இருந்தா எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ், வீக்னஸ். அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூரின் வந்து ஒரு மாதிரி முட்டையா ஓமிய நுரைச்சு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க ஒரு யூரியா கிரியேட்டின் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா. அப்புறம் கால் வீக்கம் வந்து நிறைய காரணம் இருக்கு. அதனால நீங்க கால் வீங்கின உடனே பயந்துட வேண்டாம், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. கண்ணுக்கு அடியில வந்து வீங்கி இருக்கிறது, அப்புறம் தூக்கம் இல்லாம இருக்கிறது, பசிக்காம இருக்கிறது, அப்புறம் தசைப்பிடிப்பு, இந்த காஃப் மசில்ஸ்ல வந்து பிடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வரீங்க, அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் சிகேடி. இப்ப இப்ப எப்படி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப அடிப்படை காரணம் என்ன, அதனாலதான் நானும் சாரும் பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் காரணம், கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த கண்ட்ரோல்ல கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா ஒரு நார்மலா ரொட்டீனா கொண்டு போகணும். ஒரு ஹை அண்ட் அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா தென் யூ ஆர் இன் ப்ராப்ளம். ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம் வரும்போது இந்த நான் சொன்னேன்ல, பிளட் வந்து சுத்திகரிப்பு வந்து கம்மியாயிரும். ஸோ பிளட் லெவல்ஸும் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அனிமியான்னு சொல்லுவோம், ரத்த சோகை நோய், அந்த ப்ராப்ளம் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, சோடியம் அதிகமா இருக்கு, பொட்டாசியம் கம்மியா இருக்கு. யூஸ்வலா கிட்னி ப்ராப்ளம்ஸ் பொட்டாசியம் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்க மருத்துவர் வந்து உங்களை கரெக்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் கிட்னி ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த நெஃப்ரோசேவ் அந்த மாதிரி மெடிசின்ஸ் இருக்கும். அது வந்து நீங்க இந்த இதுல வந்து ரொம்ப முக்கியம்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடணும். நீங்க அதனாலதான் நாங்க சொல்றது 6 monthsக்கு ஒரு தடவை ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க, 3 monthsக்கு ஒரு தடவை சுகர் பாருங்க, கொலஸ்ட்ரால் பாருங்கன்னு சொல்றது இதுதான் காரணம். நம்ம ஏதோ ஒரு 6 monthsக்கு ஒரு தடவை பார்ப்போது கட்டாயமா கேட்ச் பண்ணிடுவோம். இந்த அந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம சீக்கிரமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். எண்ட் ஸ்டேஜ், அதாவது இதோட கடைசி சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னா டயாலிசிஸ் தான். அந்த அளவுக்கு நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா. இப்ப எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பேசிக் தான். இப்ப நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு எப்படியும் நம்ம 4 லிட்டர் தண்ணி குடிச்சாதான் நமக்கு வந்து அந்த அந்த சைக்கிள் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர், சுகர்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரிப்பீட்டட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒன்ஸ் இன் வைல் போறது அது பரவாயில்ல, அது எல்லாருக்கும் போறதும் செய்யும். ஒன்ஸ் இன் வைல் போறது கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா 200 இருக்கும், அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 350 இருக்கும். அந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருந்ததுன்னா தென் யூ ஆர் இன் ட்ரபிள். அதே மாதிரி தான் ப்ரெஷரும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால்.
கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சால்ட் இன்டேக் வந்து கம்மி பண்ணிக்கணும். இன்னொன்று நான் சொன்னது பெயின் கில்லர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். பெயின் கில்லர்ஸ் எடுக்காம ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷனோ வச்சா அந்த வலி குறைஞ்சிடும்னு அது பெஸ்ட் ஆப்ஷன். அதை விட வேற என்ன இருக்கு நமக்கு? அப்புறம் குட் எக்ஸசைஸ் நல்லா நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஈட்டிங் ஹெல்த்தி. இன்னொரு முக்கியமான இது வந்து அவாய்ட் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சால்ட் இன்டேக் வந்து குறைச்சிக்கணும். ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சுனாவே சால்ட் இன்டேக் வந்து கம்மி பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த ஊறுகாய் சாப்பிட்றது, அப்பளம் சாப்பிட்றது, கருவாடு சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் தான் கொஞ்சம், அதாவது நான் வந்து சிம்பிளா நீட்டா உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொன்னா போதும்னு நினைச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதுல டவுட் ரிலேட்டட் டு கிட்னி டிசீஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஆமா சார், 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அது வந்து இந்த கிட்னி ஃபங்க்ஷன், அந்த யூரியா கிரியாட்டின் லெவல்ஸ் ஸ்கேனை வச்சு நாங்க வந்து ஸ்டேஜ் படிப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னும் போது உங்களுக்கு ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டேஜ்னும் போது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவா இருக்கும். ஃபோர்த் ஸ்டேஜ்னா அன்டவுட்டபிளி இட்ஸ் டயாலிசிஸ் தான். டயாலிசிஸ் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வேற யாருக்காவது ஏதாவது உண்டா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மன வலிமை தான் வேணும். ஸ்மோக்கிங் நிப்பாட்ட, ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ எனி திங் ஃபார் தட் மேட்டர் ஒன்றும் வராது. மேபி ஒரு சின்ன கை நடுக்கம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ட்ராங்குலைசர்ஸ் தருவாங்க. டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணீங்கன்னா இருந்ததுன்னா ட்ராங்குலைசர்ஸ் தருவாங்க. அதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்றும் அப்படி ஒரு பெரிய கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா? நிறைய பேர் அதான் நினைக்கிறீங்க, நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம் நிறுத்திட்டா எப்படி, ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்கோம் நிறுத்திட்டா எப்படி, அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும், வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். எனி திங் there's a solution. சரியா? வேற யாருக்காவது ஏதாவது உண்டா? அதாவது ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு, கிட்னி டிசீஸ் வந்துருச்சு, ஃபர்தரா நம்ம அது ப்ரோக்ரஸிவ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் குடிக்கணும், 2.5 லிட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம அவங்க மெடிசின்ஸும் கொடுத்துருவாங்க சார். சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம், கேபைன் சாச்சை அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை பத்தி வரி பண்ண வேண்டாம். அவங்க என்ன வந்து வாட்டர் அலவுடோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். தட் வில் பி குட். வேற யாருக்காவது ஏதாவது உண்டா? சின்னதா இருந்ததுன்னு உட்காருமா. ரொம்ப சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 to 5 mm, ஒரு 6 mm, 7 வரைக்கும் கூட நம்ம நல்லா தண்ணி குடிச்சாலே வெளியே வந்துருமா. சப்போஸ் வரலன்னா ஒரு டயயூரிட்டிக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2-3 பாட்டில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டோம்னா அதை அடைச்சிட்டு வெளியே வந்துடும். பெருசா இருக்கும்போது தான் அது வந்து, அது கூட இப்ப வந்து யாரும் ஓப்பன் பண்ணிலாம் பண்றது கிடையாது. இந்த லீத்தோட்ரிப்சி அந்த வேவ்ஸ் பாஸ் பண்ணி உள்ளேயே உடைச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ட்ரீட்மெண்ட், ஈஸி ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரிதிங். சரியா? வேற யாருக்காவது ஏதாவது உண்டா சார்? அந்த இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு போயிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்ஸ் யூ ஹவ் என்டர்ட் தட் டிசீஸ், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய கம்ப்ளீட்டா ஒழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே போகலாம். ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகாம கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே போகலாம். பட் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லுங்க, வேற யாருக்காவது ஏதாவது உண்டா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் ஹெல்த் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.